எஜிபிஷன் தெரியுமா தெரியாதா? எனக்கும் எஜிபிஷன் எல்லா அறிவியல் கண்காட்சி அதை கேட்கல. எஜிபிஷன் என்னன்னு கேட்கல, எஜிபிஷன் என்ன பண்ணாங்கன்னு கேட்கல. ஒவ்வொரு கிளாஸோட பசங்க எல்லாமே ஒரு அறிவியல் தெரியும். நீ என்ன பண்ண அப்புறம் பண்ணாங்கன்னு அங்கதான் கிளாஸ் இருந்தது. இந்த 14 போட்டிருக்கேன். அங்கதான் கிளாஸ். இந்த படியில ஏறணும்னா அங்கதான். ஆயிடுச்சு போல இருக்கா. நாங்க படிக்கும்போது இதெல்லாம் மரம். இந்த சைடு கிளாஸ், இந்த சைடு இதுக்குள்ள போய் உட்காந்துருப்போம் கட் அடிச்சுட்டு. இந்த ஸ்கூல்ல ஒரு வருஷத்துக்கு ஃபீஸே 100 ரூபாய் 150 ரூபா தான். அதுலயே 2 யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க. ஸ்கூலுக்குள்ள யூனிஃபார்ம், புக்கு கொடுத்துருவாங்க, செருப்பு என்ன செருப்பு கொடுத்துருவாங்க, சைக்கிளும் ஃப்ரீயா வந்துருது. இவ்வளவு கொடுத்து நீங்க படிக்கலையே. ஹலோ தம்பி, ஒருத்தருக்கும் ஒரு மேல இன்ட்ரெஸ்ட். ஒரு சில பேர் படிப்பாங்க, ஒரு சில பேர் விளையாடுவாங்க, ஒரு சில பேர் நம்மள மாதிரி இருப்பாங்க. 2 கேம் இருக்கு. ஐஸ் பாய், இன்னொன்னு பேப்பே. இன்னொன்னு சான்ஸ்டா. பேப்பே தெரியாதா? பேப்பேன்னா ஆனா இவங்க ஊர்ல அது பேர் பேப்பே கிடையாது. இவங்க ஊர்ல அது பேர் இது முதுகு பஞ்சர். பேப்பேன்னா அதுக்கு முன்னாடி அந்த இது வர சொல்லுவாங்க. அந்த இதை மேல விடுவாங்க. ஸ்டெம்பர் பால் தான் மேல விடுவாங்க. மேல விட்டோட பே ஆளை கண்டா அடிக்கிற பே அப்படின்னோட பாலை பிடிச்சி அடிக்கணும். அடிச்சு முதுகெல்லாம் விரிஞ்சு அதுக்கப்புறம் போய் கிளாஸ்ல உட்காந்துருந்தோம்னா முதுகெல்லாம் சிவப்பா இருக்கும். அதாவது ஒண்ணு போடுறதுக்கு ஒரு பெல் அடிப்பாங்க. டிங் டிங். அது பேர் ஒண்ணுக்காம்பல். சாப்பிட விடுறதுக்கு பேர் என்ன? சாத்தாம்பல். வீட்டுக்கு ஒரு பேர் வீட்டாம்பல். வீட்டுக்கு வீட்டுக்கு போய் இங்க சத்திரம் வாங்கிட்டு இங்க உட்காந்து இருக்காவா அடிச்சுக்கிட்டு அவ்வளவுதான். அது இந்த வெள்ளிக்கிழமை போட்டாங்கன்னா வார் ஃபீல்டு. அது அந்த வார் ஃபீல்ட்ல அடிச்சு உள்ள போய் அந்த முட்டையை வாங்கி அந்த சாப்பாடோட போட்டு பேசி அதை இன்னும் திக்காக்கி அதுக்கப்புறம் அதை உருட்டி கை விட்டு எடுத்து போயிடுவாங்க. வார் ஃபீல்டுன்னு என்னன்னு தெரியல. வாரியர் ஆயிடுவேன் நல்லா. அங்க இங்க அப்ப ஒரு பார் ஒண்ணு இருக்கும். பிடிச்சி தொங்குவோம்ல, அந்த பார்ரா குடிச்சு தொங்குவோம்ல, அந்த பார் ஒன்று இருக்கும். அதுல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இங்க போய் சமோசா இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். இந்த வேப்பமரம் இருக்குல்ல, இது எனக்கு ஒரு பயங்கரமான என்னன்னா நான் ஹோம் ஒர்க் எழுதிருக்க மாட்டேன். இதெல்லாம் கன்ஃபார்ம் வெளுக்க போறாங்கன்னு தெரியும். அதுவும் இந்த 2-3 வார்த்தையெல்லாம் இதை பிடிக்க சொல்லுவாங்க. ஜன்னலை கிறுக்குன்னு நம்மளும் சும்மா இருக்கிறது கிடையாது. அது அடிக்கிற அளவுக்கு தான் நம்மளோட வேலை. என்ன பண்ண அடிக்க கூடாது, வேப்ப பாக்கெட்ல வச்சுக்கிறது. சாமி நம்மள அடிக்க மாட்டாங்க, ஹோம் ஒர்க் விட்டுருவாங்க. சில நேரத்தில் அது பழிச்சு வேப்பில பாக்கெட்ல இருக்கும்போது எனக்கெல்லாம் நீங்க அடிவில் வரான்னு போனா சில நேரத்தில் அவர் அதை பத்தியே மறந்துடுவார். ஹோம் ஒர்க்கே மறந்துட்டு கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. பத்தியா அப்படின்னு அடுத்த நாளாவது அன்னைக்கு நான் வேண்டிக்கிறது என்ன இருக்குன்னா வேப்ப மரத்துல இன்னைக்கு ஒரு நாள் என்ன தப்பிக்க வச்சிரு, நாளைக்கு செஞ்சுட்டு வந்துடுறேன். நாளைக்கு இன்னொரு இதை வச்சு இன்னொன்னு வச்சுப்பேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம் இது. நான் லாங் ஜம்ப்ல பயங்கரமான சாம்பியன். Free Fire India is set in a virtual world and is not based on the real world. Don't worry if you're eliminated. Respawn awaits.
வேலை பண்ணி இப்போ பார்த்துட்டு இவர் தான் எங்களோட 7th 12th நான் சார்கிட்ட தான் படித்தேன். சார் வந்து சொல்லிட்டேன். இவர் யார் சாரோட பையன், சாரோட சார். ஆமா, இவர் மூலியமா தான் நான் இங்கே தெரிய வந்தேன். சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என்ன கட்டிங்கு அப்போதைக்கு வந்து இடிஎம் சொல்லுவாங்க, எலக்ட்ரிக்கல் டொமஸ்டிக் அப்ளையன்ஸ். நானும் முறத்தாள்றேன். நானு எலக்ட்ரிக்கல் நல்லா சொல்லுங்க. ஹோம்ஸ்ல எலக்ட்ரிக்கல் சொல்லுங்க. வோல்டேஜ் இல்ல அவர் எனக்காக சொல்றாரு. நான் ஒரு மக்குடா, நான் அட்டை தத்தி. நான் இல்ல 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 இங்கிலீஷ் மீடியம் முடிச்சுட்டு வந்தாப்புல ஆவரேஜ் தான் அந்த இதுல இது அப்படி சொல்ல முடியாது. அவருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இவ்வளவு பேர் ஏமாந்துருங்க. ராஜேஷ், சுத்தாசன் அண்ட் கார்த்தி, ஜெகநாதன் எல்லாம் ஒரே தடவை 4 பேர் தான் ட்ரெயின். பேர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க். இவங்க கிளாஸ் போனா இவர் வந்து புக்ல இருக்கிறத அப்படியே சொல்லி தருவாங்க. இவர் எப்படின்னா அதை அப்படியே வாங்கி அது நமக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு தான் ஞாபகம் பைண்டிங்லாம் இது பண்றது. ஏதோ ஒரு பேப்பர், என்ன பேப்பர் அது, ஏதோ ஒரு பேப்பர் ஒயிட் கலர் லெதராய்டு பேப்பர். அந்த பேப்பர் வைக்கிறதுல ஆரம்பிச்சு அது எனாமல் அது இதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுலேயே வந்து சிங்கிள் பேஸ் மோட்டர் இருக்கு, 3 பேஸ் மோட்டர் இருக்கு, 34 ஸ்லாட் இருக்கு, 24 ஸ்லாட் இருக்கு, 12 ஸ்லாட் இருக்கு. எனக்கே மறந்து போச்சு. இது எல்லாமே எனக்கு ஏன் ஞாபகம் இருக்குன்னா, காரை வச்சுக்கிட்டே நான் சொல்லிடுறேன். அப்போ இந்த இஎம்ஆர் படிச்சோம்ல, எலக்ட்ரான் மோட்டார் வேணும், அதுல இந்த காப்பர்லாம் எடுத்து 3D அதான் நான் சொல்ல வந்தேன். இதெல்லாம் கட்டிட்டு காலேஜ் காமிச்சிருக்கேன். ஏய், இந்திய திருநண்டா எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பச்சா அதெல்லாம் இருக்கவே இருக்காது. பாப்பா வந்து இப்ப காமிச்சேன், வேற லெவல்பா. இப்பதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌடா எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்க சாருக்கு என்னால எந்த பெருமையும் சேர்க்க முடியல. ஸ்கூல் விட்டு வெளில போய் நான் பெருமை சேர்த்திருக்கேன். இதே மாதிரி நீங்க ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருமே இந்த ஸ்கூலுக்கு பெருமை சேருங்க. உண்மையிலேயே உங்களோட தனிப்பட்ட முயற்சி. அதாவது இது உங்களால கிடைக்கும், என்னால கிடைச்சதுன்னா ஒரு 0% அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தரோட தனித்திறமை இருக்குது. தனித்திறமை வளர்த்துக்கிட்டாப்ல. யார் அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தீங்க படிச்சீங்க? அதே கேள்விப்பட்டேன். எல்லாம் கோல்டு மெடல் கூட. ஆமா, அவன் நல்லா ரொம்ப நல்லா அதுல நல்லா இவளுக்கு டேலண்டா கோல்டு மெடல் அடகு வச்சான். கரெக்டா உள்ள வந்து என்கிட்ட மட்டும் தான் ஹோம் ஒர்க் என்ன ஆச்சு, தியரி எழுதிங்க என்ன ஆச்சு, ரெக்கார்ட் நோட் ரைடு. அந்த ரெக்கார்டோட சும்மா ஒரு இதுக்காக 400 மார்க் அது 400 மார்க் போனா வெளியில அடுத்த வருஷம் சேர்த்துக்கு இதாயிடும். நான் ஈஸியா கையெழுத்து வாங்கிட்டேன். ஆனா மார்க் குறைக்கல, அதை சொல்லிடுவேன். மார்க் ஃபுல் மார்க் வந்ததுல ஆரம்பிச்சதுல எல்லாமே இது பண்ணி பேசுவாங்க. சரி, அதுல இருந்து இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு இன்டர்னல் மார்க்ல கையை வச்சிருவேன், அது அதெல்லாம் குறைச்சதே கிடையாது. எல்லாருக்குமே ஃபுல் மார்க் தான் போடாது. ஏன்னா எங்களை பத்தி அவருக்கு தெரியும். அவனுங்க சும்மாவே பாஸ் ஆக மாட்டாங்க. இதை போட்டாலும் அவங்கள பாஸ் ஆக்குவோம். ஃபுல் மார்க் போட்டாங்க, போடல. நான் ஃபுல் மார்க் வந்தவங்களே போடுவாங்க. ஆனா ரெக்கமெண்ட் பண்ணுவோம், இந்த வேணும் நல்லா ஃபியூச்சர்ல வருவாங்க. மார்க் மட்டும் குறைக்காதீங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நல்லா செஞ்சு விடுவாங்க. பேப்பர் பார்த்துட்டு ஏதாவது கரெக்ட் வந்து ஒரு நல்ல ஒரு மாதிரி செய்வாங்க. கெட்டா வருவாங்களா எனக்கு அப்படி தெரியல. பாக்குற மாதிரியே இருக்கு. படிக்கும் போது அப்படியே இந்த வலையெல்லாம் போட்டு கெத்தா வருவாப்ல. இந்த இங்க ரப்பர் பேண்ட் அப்படியே பட்டையா இருக்கும். ஆனா அந்த பிளாக் கலர்ல முதல்ல வந்தோடனே எடுக்க சொல்லுவாங்க. எடுத்துருவேன். வந்து ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லி வரேன் எருமக்காடா வயிற்றுல இருந்துக்கிட்டு என்னையே அடிக்கிறியா? சாவுடா. நானு கரனு மீன் போட்டு அடிச்சனா இவன் ஒண்ணுக்கு வர மாட்டான். இவன்
கூட்டத்தோட கூட்டம் ஆயிடும். இப்ப நம்ம வேற பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்று அப்படி மைக்கல. ஏன்னா கூட எல்லாருக்கும் சத்தங்களை எத்தனை வைக்கிட்டோம்னா பிராக்டிஸ் உள்ள போய் நிக்கிறேன். இன்னொன்னு பாடுப்பா அப்படின்னு அபிராம் சார் தான் மார்க் போடுவாரு. அபிராம் சார் இன்னும் 2-3 மார்க் போடுறாரு. முன்னாடி பசங்க எல்லாம் உட்காந்து இருப்பாங்க. போய் நின்ன மைக் இருந்தது. ஆனா மைக் இப்போதைக்கு திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா சக்குன் சக்குன் காதலுக்கு 10 கோடி காட்டுலேசா அவ்வளவுதான். 2வது சாக்குன்னு அப்படின்ட்டாங்க எங்க வாத்தியார். அவர் தான் சரி ஓகே இந்த குரலுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு முதல்ல நிரூபிச்சது எங்க அபிராம் சார் தான். ஃபர்ஸ்ட் சத்தமில்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ்னா அந்த ஒரு சர்டிஃபிகேட் தான். Take down. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா அவனை அடிக்கான் பதுங்கிரி. Technology has changed over the decades, and that's made music and audio more accessible than ever. With Google, we have a design paradigm that we call adaptive UI, modeled after Google's material design. Users' audio is available in every moment of their life. People are able to express themselves in ways that we couldn't have imagined. வணக்கம் வெக்கின் தமிழ்ச்செல்லா குட்டி. தானைய தலைவன் குட்டி புலி அசகாய சூரன் நம்ம நேஷா நடிச்ச படத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, அதனால இப்போ ரிலீஸ் ஆன ஒரு நேஷா படத்தை தாங்க கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு சேட்டை பண்ணுவான், எவ்வளவு அட்ராசிட்டி பண்ணுவான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். இதுலயும் அந்த மாதிரி சேட்டை பண்ணி அப்படிங்கிற ட்ரெஸ்ஸிங் போட்டு போயிட அதுக்கான ஹீரோவோட அப்பா இவன் என்ன சொல்ல வேணாம் அப்படிங்கிறத கேட்காம இவனை முடிச்சு தண்டனை கொடுக்க நம்ம அதை தூக்கி போட்டு தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிடுறாங்க. என்னடா சொல்ற, நேஷா செத்து போயிட்டானா அப்படின்னு பார்க்காதீங்க. புராண கதைகளிலும் அப்படிதான் சொல்லுவாங்க. நேஷாவை யாராலையும் கொல்ல முடியாது, தற்கொலை தான் பண்ணிக்குவான். ஆனாலும் இவனை காப்பாற்ற ஒரு வழி இருக்குது தெரிய வர. அதுக்காக இவனோட அப்பாவும் இவனை சேர்ந்து செய்யக்கூடிய சாகச படம் இது. பட சங்க ஜானியாக இருக்கும். அதனால ஜானியா போன பார்த்து வச்சுக்கிட்டு 2024 ரிலீஸ் ஆன படத்தோட பேரு நேஷா டீமன் சைல்ட் இஸ் பேக். சோ வெல்கம் டு படத்தோட ஓப்பனிலேயே கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்டளை சொல்ல போனா கடல் முழுக்கவே சாகுடா நாய போனா போட்டு சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிராகன் யாரும் இல்ல, நம்ம ஆவுட்டிங் தான். நம்ம ஹீரோ நேஷா இருக்காங்கல்ல, கெட்டவனா பிறந்து அதாவது தீய சக்தியா பிறந்து நல்லவங்க கூட வளர்ந்து நல்லவங்களா மாறின ஒருத்தன். ஆனா நம்ம ஆவுட்டிங் அப்படி இல்லைங்க, நல்ல சக்தியா பிறந்து தீயவங்க கூட பழகி அதாவது தீயவங்க கிட்ட வளர்ந்து தீய சக்தியா மாறின ஒரு ஆளு. நம்ம ஆவுட்டிங் என்னன்னா எந்த பக்கம் தப்பிச்சு போனாலும் பாத்தீங்களா, அது வந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம ஆளு கையில் வச்சிருப்பாங்களா வளையம், அதுவும் வந்து சேர்ந்து தாக்கிட்டு இருக்கிறீங்க. அதுவும் அந்த வளையம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். கப்பலை தூக்கி ஏகப்பட்ட
ஏகப்பட்ட டிராகன் வருதுங்க. கூடவே தூக்கி வீசப்பட்ட கப்பல் இவங்க கிராமத்துக்குள்ள வந்து விழுக அவ்வளவுதாங்க. ஊருக்குள்ள எமர்ஜென்சி யாரால வடிக்குது. படையோட வந்து தற்காப்புக்கு தயாரா இருக்கிறாப்ல. இது போதாதுன்னு ஏகப்பட்ட டிராகன்ஸ் ஊருக்குள்ள வந்து பயங்கரமா அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் நாடகம் நடத்திட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல டிராகனோட காலை பார்த்த உடனே அவ்வளவுதான் அவங்க எல்லாரும் நட்டுக்கிறாங்க. ஹீரோட அப்பா வந்து டிராகன் கிங், உனக்கு என்ன இப்ப பிரச்சனை, எதுக்காக இப்படி வந்து அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க போது, லீ ஜிங், உன்னுடைய மகன் என்னுடைய மகனை கொன்று விட்டான், அதற்கு முழுக்க முழுக்க காரணம் நீதான். இங்க பாருங்க டிராகன் கிங் கொஞ்சம் அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. என்னுடைய மகன் சுட்டி தான் பயங்கரமான வாளுதான், ஆனா அவன் கொலை செய்யற அளவுக்கு போக மாட்டான், கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவன் வரட்டும், என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கலாம். என்னது பேசுவதா? நான் இங்கு பேசுவதற்காக வரவில்லை, உங்களுக்காக மரணத்தை பரிசாக கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படின்னு இந்த பையன் ஒரு டிராகன் வந்து அட்டாக் பண்ணும்போது யாரு சின்ன போடுறது தக்க செஞ்சிருவேன் அப்படின்னு திட்டுப்புன்னு நம்ம தலைவன் அந்த டிராகனை போட்டு லெவலு நம்ம காட்டுறதுனா டிராகன் கிங் கத்த எவ்வளவு நேரத்தப்பா கத்துங்க, பொறுமையா இருக்கப்பா. இங்க பாரு டிராகன் கிங், இது எல்லாமே என்னோட தப்பு தான், என்னோட மகனுக்கு ஒழுங்கா சொல்லிக் கொடுக்காதது நான் தான். ஒரு சில நாட்கள் மட்டும் நேரம் கொடு, கண்டிப்பா உனக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது விளக்கம் கொடுக்குறாங்கயா. எதற்காக? எனது மகனை கொன்றதற்கு இதற்காக விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் வாயை வச்சு சும்மா இருக்கிறதுல யோ வாம் புள்ள தப்பு பண்ணா நான் தான் நான் போட்டுத்தரலாம், என்ன ஓவரா அப்படின்னு பேசுனதும் நம்ம லீஜிங் டென்ஷன் ஆகி செவிலியே ஒண்ணு விட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டாங்க. இங்க நாங்க பெரிய பேசிட்டு இருக்கோம்ல, நீ எப்படி இருந்தாலும் அவரோட மகனை கொண்டு தப்பு நம்மளால தப்பு இல்ல, சரி சரின்னு தான் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். இது போதாதான் டிராகன் கிங் வேற நான் நேஷாவை கொல்லாம விட மாட்டேன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்ன இது அப்படின்னு ஒரு இடத்துல செம்ம டென்ஷன் ஆன நேஷா. அப்பா நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் நீங்க கேட்கவே மாட்டீங்களா, ஒரு முறை கூட உங்களோட கேட்க மாட்டீங்களா, எல்லா முறையுமே என் மேல அது மட்டும் தான் தப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கா? நான் உங்களோட மகனா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, சரி நான் போயிடுறேன், எல்லாருக்குமே என்னோட உயிர் மட்டும் தானே தேவை, அதனால நானே என்னோட உயிரை மாச்சிக்கிறேன் அப்படின்னு கோவக்கார பயில பொசுக்குன்னு கத்தி வச்சு தன்னோட கழுத்தை அறுத்துக்க. அவ்வளவுதாங்க, அடுத்த நொடியா விழுந்து சுருண்டு கிடக்குறான். அந்த நேரம் பார்த்து இவனோட அம்மா இவன் பேரை கட்டிட்டே ஓடி வர, நம்மளால அவகிட்ட மன்னிப்பு மட்டும் தானே கேட்கறான். அது மட்டும் இல்லாம ஹீரோவோட அப்பாலாம் அப்படியே மனசு உடஞ்சு போயிடுவாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆளோட கழுத்துல சிகப்பு கலர் ஒரு ரிப்பன் ஒண்ணு இருக்குல்ல, அது அப்படியே அங்கிருந்து பறந்து போக அப்போதாங்க படத்தோட டைட்டிலேயே போடுறாங்க. என்னடா ஓப்பனிங்லேயே ஹீரோவை போட்டு தள்ளிட்டீங்க பாவி மக்களை. அப்படியே இந்த பக்கம் ஒரு பனி பிரதேசத்தை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு குட்டி வாண்டு, அதாவது அழகா இருக்கக்கூடிய ஒரு குட்டி மிருகம் இருங்களேன், அது என்னமோ போய் நோண்டிட்டு இருக்க. அதுக்குள்ள இருந்து பொசுக்கு நம்ம தலைமை எழுந்திருக்கிறாங்க. என்னடா சொல்றேன், இப்பதானே நம்ம தலைமை செத்து போனா அதுக்குள்ள இங்க என்னடா பண்றான்னு கேட்டீங்கன்னா இதுக்கான விளக்கம் பின்னாடி இருக்குது, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. நம்மளால அந்த குட்டி மிருகத்தை பார்த்துட்டு ஐ குட்டியா இருக்கியே, அதுவும் அழகா இருக்கியே, எங்க வாங்க 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 கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி வாய முறத்துக்குள்ள அது எதையோ பார்த்துட்டு பயந்துட்டு போக, ஏய் முன்னாடி ஓடுற, என்ன பார்த்தா என்ன அவ்வளவு கொடூரமாவா இருக்குது அப்படின்னு சொல்லி வாய முறத்துக்குள்ள பின்னாடி பாக்கணுமே. மெகா சைஸ்ல ஒரு சிலந்தி விட்டு வந்து நிக்குதுங்க. உடனே நம்மளோட வெப்பன்ஸை தேடுனா நாசமத்து போனது இங்க வெப்பன்ஸும் இல்ல. ஆத்தாடி ஆத்தா வித்தா இந்த சிலந்தி கொத்துக்கறி போட்டுக்கும் போல, ஏன்னா நம்மளால எஸ்கேப் ஆகிறதா சீரியஸா அல்ட்டியோ அல்ட்டி ரைட்டு. இதெல்லாம் வேலைக்காகாது, விட்டா அதோட நொறுக்கு திணிக்கி நம்மளுக்கு நொறுக்கி போட்டாலும் போட்டுரும். டப்புன்னு ஒரு குகைக்குள்ள போய் ஒளிச்சுக்கோம்னு குட்டு குடுன்னு ஓடி போனா மேல இருந்து ஆளு பொத்துன்னு கீழே விழுந்து சிலந்தி வலையில தொங்கிட்டு இருக்கேன். அதாவது சிலந்தியோட கூண்டுக்குள்ளேயே வந்து வசமா ஆள் மாட்டிக்கிட்டாங்க. கிட்ட வந்து தலைவனை கொல்ல போற நேரத்துல திருத்துக்குள்ள வேற யாரோ வந்து அட்டாக் பண்றாங்க. அந்த கேப்ல நம்மளால எஸ்கேப் ஆயிடுறான். சரி அட்டாக் பண்றது யாரான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா. என்னடா நடக்குறீங்க, இது இல்லாம தலைவன் ஈட்டியா கையில எடுத்துக்கிட்டு